நீங்க எப்பவும் நீங்க கால் தானே பண்ணுவீங்க. எனக்கு என்ன ரவி லைட் சைலண்ட்ல போட்டேன். சரி சொல்லுங்க பாஸ், என்ன விஷயமா வர? But unfortunately, I've got other commitments. நான் போயிட்டு வரேன். அது 100 பேருக்கு அன்னதானம் போடுறதா பாட்டி வேண்டி and mentally challenged peopleக்கான ஹோம் அது. அவங்கள பார்த்து பேசிட்டு பணத்தை கொடுத்துட்டு வந்தா பெட்டரா இருக்கும். ரொம்ப நல்ல ஃபுட் அரேஞ்ச் பண்றதுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு அமௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது அவங்களோட ஃபுட் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு ஆல்ரெடி அப்டேட் வந்துருச்சு. சரி, நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், நீ கிளம்பு. லக்ஷ்மி எவ்வளவு அழகா காய் கட் பண்றான்னு. இந்த தக்காளியை கொஞ்சம் கட் பண்ணி தரியா? தலையால தண்ணி குடிக்கிறீங்க, அவ எதுக்காவது அசைஞ்சு கொடுக்கறாளா? அப்படி இந்த அப்பளக்கட்டை எங்க வைக்க? இது என்னடி புதுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணாங்கல்ல, அவங்க கட் பண்ணு. சரிக்கா. அக்கா நான் அப்பளம் பொரிக்கிறேன், நீ வேணுமா? இது அப்படியே சாப்பிட முடியாதுமா. நிவேதா குடுமா, நான் பொரிச்சு தரேன், குடு. என்ன பார்வதி இவ? மேடத்துக்கிட்ட சொல்லி டாக்டர் கிட்ட பேச சொல்லுங்க அக்கா. அதனாலதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்தேன். நானும் நீதான் கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்கேல, இருந்தாலும் நீங்க ஃபீலிங்ஸ். நான் சும்மா தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே மெயின் எக்ஸாமை கிராக் பண்ணி நீ ஐஏஎஸ் ஆகணும். அத மட்டும் பேரும் யமுனா, அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. அதுக்காக தான் ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கேன். நான் பேசிட்டே இருக்கேன். போயிட்டு இருந்தேன், நீ அவசரமா பேசணும்னு கூப்பிட்டே தான் வந்தேன். ஆனா வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல யமுனா, கொஞ்சம் பிராக்டிக்கலா இங்க பாரு. எனக்கு இப்ப என்னோட ஒர்க், நீ இப்ப எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் கொடு. என்ன நிவன் தோணுது யமுனா, எனக்கு அதுதான் பயமா. நீங்க ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்படித்தான் இருக்குன்னு டாக்டர் சொன்னார்ல. அது இவ்வளவு கேர்லெஸ் எல்லாம் இருக்க வேண்டாம். நீங்க வாங்க ஹாஸ்பிடல். சாப்பிட்டு அப்புறம் கிளம்பி போலாமே.